அனைவருக்கும் வணக்கம். மதுரை லோயோலா வலைக்காட்சி வழியாக உங்களை சந்திக்கின்ற நான் ஸ்டீபன். கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 30ஆம் நாள் வீடியோ கேம்ஸ் எனப்படும் காணொளி விளையாட்டுகள் குறித்து சீன அரசு சில அதிரடியான கட்டுப்பாடுகளை வெளியிட்டது. 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஒரு வாரத்திற்கு 3 மணி நேரம் மட்டுமே, அதுவும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய வார இறுதி நாள்களில் மட்டும் வீடியோ கேம்ஸ் விளையாடலாம். அந்த 3 நாட்களிலும் அன்றாடம் 1 மணி நேரம் மட்டும், அதுவும் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை விளையாடலாம். சீனாவில் மட்டுமல்ல, உலகின் பல்வேறு நாடுகளிலும் அவ்வப்போது இத்தகைய கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்படுவதும் பின்பு தளர்த்தப்படுவதும், ஒரு சில விளையாட்டுகள் தடை செய்யப்படுவதும் மீண்டும் அனுமதிக்கப்படுவதும் தொடர்ந்து நடைபெறுகின்றன. ஆனால் ஒட்டுமொத்தமாக இவற்றை தடை செய்வது சாத்தியமில்லை. ஏனென்றால் வீடியோ கேம்ஸுக்கு பின்புலமாக உள்ள ஊடக பொருளாதார சந்தை அவ்வளவு வலிமையானது. சீனாவில் மட்டும் இந்த விளையாட்டுகளை வெளியிடும் நிறுவனங்களின் எண்ணிக்கை 200க்கும் மேல் இருக்கும். கடந்த 2020ஆம் ஆண்டு மட்டும் சீனாவின் உள்நாட்டு வீடியோ கேம்ஸ் வருமானம் எவ்வளவு தெரியுமா? அந்நாட்டு பண மதிப்பீட்டின்படி 278 பில்லியன் யுவான் ஆகும். உலக நாடுகளில் சீனா, அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா, ஜெர்மனி உள்ளிட்ட பணக்கார நாடுகள் தான் இதில் அதிக வருமானம் ஈட்டுகின்றன. அதனால்தான் தங்களுடைய நாடுகளில் கட்டுப்பாடுகளை விதிக்கின்ற இந்த அரசுகள் இந்த விளையாட்டுகளை பிற நாடுகளுக்கு விற்பனை செய்வதில் முனைப்புடன் இருக்கின்றன. 2021ஆம் ஆண்டின்படி இந்த வீடியோ கேம்ஸுக்கான உலக வருமானம் 154 பில்லியன் அமெரிக்க டாலர். இந்த வருவாயை இந்த நாடுகள் இழப்பதற்கு தயாராக இல்லை. இதற்காக இந்த நாடுகளிடையே போட்டியும் நிலவுகின்றது. எனவே இந்த விளையாட்டுக்கு நெருக்கடி ஏற்படுகிற போதெல்லாம் அடிப்படையான விற்பனை சூத்திரத்தை எடுத்துக்கொண்டு இந்த நிறுவனங்கள் இந்த விளையாட்டுகளில் சில மாற்றங்களை செய்யும், அல்லது இவ்விளையாட்டுகள் புதிய அவதாரம் எடுக்கும். இந்த சந்தைக்கான நுகர்வோர்கள் இந்தியாவில் தான் அதிகம். வரும் 2025ஆம் ஆண்டில் இந்தியாவில் இந்த நுகர்வுக்கான வளர்ச்சி 113 விழுக்காடு அதிகரிக்கும் என்று சில ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். இந்த விளையாட்டுகளை பொறுத்தவரை மூளைக்கு வேலை, கண்களையும் கைகளையும் ஒருங்கிணைப்பது, துல்லியமாக இயக்குவது, இலக்கை சரியாக கணிப்பது போன்ற பல அம்சங்கள் இளையோருக்கு அதிகமான ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. ஆனால் சீனாவின் இந்த திடீர் கட்டுப்பாட்டுக்கான காரணம் என்ன தெரியுமா? வளரும் இளையோரிடையே ஏற்பட்டுள்ள வீடியோ கேம்ஸ் மீதான மிதமிஞ்சிய போதை அல்லது அடிக்ஷன். இந்தியாவை பொறுத்தவரை இந்த போதைக்கு அடிமையானவர்கள் பற்றி நிறைய புள்ளி விவரங்கள் இருக்கின்றன. இந்தியன் ஜேர்னல் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் என்ற இதழின் ஆய்வுப்படி கொரோனா பொது முடக்கத்திற்கு பிறகு வீடியோ கேம்ஸ் விளையாடுபவர்களில் 50.8 விழுக்காட்டினர் இவற்றில் அதிக நேரத்தை, அதாவது வேலை செய்யும் நேரத்தையும் செலவழிக்கிறார்கள். இது தவிர இவ்விளையாட்டில் அளவுக்கு அதிகமாக ஈடுபடுபவர்களின் மனநலம், உடல்நலம் பாதிப்புக்கு உள்ளாவதாக பல மருத்துவர்களும் ஆய்வாளர்களும் எச்சரிக்கிறார்கள். அதே நேரத்தில் வீடியோ கேம்ஸுக்கு என்று குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி மற்ற வேலைகள் பாதிக்காத வண்ணம் கட்டுப்பாடோடு விளையாடுபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இறுதியாக எல்லா நேரமும் வீடியோ கேம்ஸ் நேரம் அல்ல. அதைவிட முதன்மையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கேள்வி இதுதான்: உலகளாவிய ஊடக வணிக சந்தைக்கு பலியாடுகள் யார்?